ஆன்மீக சாரல் நண்பர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். நமது சேனலில் யக்ஞராம சோமயாஜி அவர்களின் தர்மசாஸ்திர பதிவுகளை வெளியிட அனுமதி கொடுத்தமைக்கு அவர்களுக்கும் அவரது குழுவினருக்கும் மனமார்ந்த நன்றியும் நமஸ்காரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. காஷி யாத்ரா அப்படிங்கிற பகுதியில் ராமேஸ்வரம் முதற்கொண்டு நாம் அந்தந்த க்ஷேத்திரங்களுக்கு சென்று செய்ய வேண்டியதான யாத்ரா பிரயுக்தமான காரியங்கள், அந்தந்த க்ஷேத்திரத்தில் செய்யக்கூடியதான தீர்த்த ஸ்ராத்தங்கள்னு விரிவாக பார்த்துன்னு வரோம். அதோடு கூட அந்தந்த க்ஷேத்திரங்களில் செய்யக்கூடியதான தானங்களையும் விரிவாக பார்த்துன்னு வரோம். அந்த வரிசையில் கயா க்ஷேத்திரத்திற்கு சென்ற பிறகு அங்கு செய்யக்கூடியதான தீர்த்த ஸ்ராத்தத்தில் முக்கியமான ஒரு பகுதி மாத்ருஷோடசி அப்படின்னு சொல்லக்கூடியதான தாயாரை மாத்திரம் உத்தேசித்து செய்ய வேண்டியதான பிண்டப்பிரதானங்கள். அந்த மாத்ருஷோடசி அப்படிங்கிற பிண்டப்பிரதானங்களை தான் தற்பொழுது பார்த்துன்னு வரோம். அந்த பிண்டப்பிரதானத்தை எப்படி பண்ணணும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிற போது, முதல்ல வழக்கமாக வர்க்கத்வயத்திற்கு வைக்க வேண்டியதான பிண்டப்பிரதானத்தை செய்து, காருணிக பிதர்கள் என்று சொல்லக்கூடியதான நம்மை சுற்றி உள்ள 7 கோத்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பந்துக்கள், சொந்தங்கள், அந்த சொந்தங்களில் பித்ருபாவத்தை அடைந்தவர்களுக்கான பிண்டப்பிரதானத்தையும் செய்து, க்ஷேத்திர பிண்டங்கள் அப்படின்னு அந்த க்ஷேத்திர பிரயுக்தமான பிண்டப்பிரதானத்தையும் செய்து இந்த மாத்ருஷோடசி அப்படிங்கிறத செய்யணும். இதுதான் செய்ய வேண்டிய முறை. அப்படி தெற்கு பக்கமாக நின்று கொண்டு பிண்டப்பிரதானம் ஆரம்பிப்பதற்கு முன்னர் தெற்கு புறமாக நின்று கொண்டு கையை கூப்பிக்கொண்டு அத்தனை பிதர்களையும் நினச்சிக்கணும். மனசினால் நினச்சிண்டு பிரார்த்தனை பண்ணிண்டு, பித்ருபாவத்தை அடைந்த உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த க்ஷேத்திரத்திற்கு நான் வந்து இந்த பிண்டப்பிரதானத்தை பண்ணுறேன். நீங்கள் அனைவரும் பரிபூர்ணமாக இதை ஏற்றுக்கொண்டு திருப்தி அடைந்து எனக்கு மனதில் உள்ளதான காமனைகள், சங்கல்பங்களை நிறைவேற்றணும் அப்படின்னு அத்தனை பேரையும் நோக்கி பிரார்த்தனை பண்ணிக்கணும். அதற்குன்னு ஸ்லோகங்கள் சொல்கிறது. கவ்யவாடனலஸ் சோமஹ யமశ్చைவ அர்யமா ததா அக்னிஷ்வாத்தா பரிஹிஷதः சோமபாஹ பித்ருதேவதாः ஆகச்சந்து மகாபாகாः யுஷ்மாபிரக்ஷிதாஸ்த்விஹ மதீயாः பிதரோ யே ச குலே ஜாதாः சனாபயः தேஷாம் பிண்டப்பிரதானார்த்தம் ஆகதோஸ்மி கயாமிமாம் தே சர்வே திருப்திமாயாந்து கயாஸ்ராத்தேன சாஸ்வதீம். இந்த ஸ்லோகங்களை சொல்லி அவர்களை அழைக்கணும். அவர்களை அழைப்பதற்கான ஸ்லோகங்கள் இவைகள். அப்படி இந்த ஸ்லோகங்களை சொல்லி பிரார்த்தனை பண்ணின பிறகு பிண்டப்பிரதானங்களை பண்ணணும். அப்படி தர்ப்பத்தை தெற்கு நோக்கி பரப்பி எள்ளும் ஜலமுமாக அந்த தர்பையில் விடணும். விட்ட பிறகு இந்த பிண்டப்பிரதானத்தை பண்ணணும். இதில் நிறைய விசேஷங்கள் சொல்லப்படுறது. முதல்ல எள்ளும் ஜலமுமாக தெளித்த பிறகு தர்பைகள் எள்ளுமாக எடுத்துக்கொண்டு அஸ்மத்குலே மிருதா ஏச்ச கதிர் ஏஷாம் ந வித்யதே ஆவாஹயிஷ்யே தான் சர்வான் குஷபிருஷ்டைஸ்திலோதகைः மாதாமஹகுலே யே ச கதிர் ஏஷாம் ந வித்யதே ஆவாஹயிஷ்யே தான் சர்வான் குஷபிருஷ்டைஸ்திலோதகைः பந்துவர்ககுலே யே ச கதிர் ஏஷாம் ந வித்யதே ஆவாஹயிஷ்யே தான் சர்வான் குஷபிருஷ்டைஸ்திலோதகைः.
அப்படின்னு 3 முறை கையிலுள்ள தர்பையிலும் கையிலுள்ள எள்ளும் ஜலமுமாக கலந்து தர்பையின் வழியாக நாம் பிண்டப்பிரதானம் செய்யக்கூடியதான இடத்துல விழறா போல விடணும். இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, என்னுடைய தகப்பனார் தலைமுறையில் இருக்கக்கூடியதான ஜீவன்கள், பித்ருபாவத்தை அடையாத ஜீவன்கள், பித்ருபாவத்தை அடைந்தவர்களாக இருந்தால், அதாவது பித்ருலோகத்தை அடைந்தவர்களாக இருந்தால் தானாகவே நாம் செய்யக்கூடியதான பிண்டப்பிரதானத்துக்கு வந்துடுவா. அவர்களை தனியாக அழைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஆகையினாலே தான் ஆவாகனம் அப்படிங்கிறது கிடையாது தீர்த்த ஸ்ராத்தங்களில். ஏன்னா ஆவாகனம்னு தனியாக செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நாம் அந்த க்ஷேத்திரத்திற்கு சென்றாலே பித்திருக்கள் அங்கே வந்துடுறா அப்படின்னு இருக்கு. ஆனால் பித்ருபாவத்தை அடையாத ஜீவன்கள், பிரேதங்களாக இருக்கக்கூடியதான ஜீவன்கள், பிரேதபாவத்தை தாண்டியும் பித்ருபாவத்தை அடையாத ஜீவன்கள், அவர்கள் அங்கே வரணும்னு நினைச்சாலும் வர முடியாது. ஆகையினாலே அவர்கள் அத்தனை பேரையும் அங்கு வரவழைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த எள்ளு கலந்த ஜலம் தர்பேல விழுந்து விழறா போல விடணும். அப்படி விட்ட பிறகு பிண்டப்பிரதானத்தை ஆரம்பித்து செய்யணும். முதல்ல வர்க்கத்வயத்திற்கு செய்யணும். மொத்தம் நாம் வைக்கக்கூடியதான பிண்டப்பிரதானங்கள் அப்படின்னு பார்த்தால் 72 பிண்டப்பிரதானம் வரணும். 72 பிண்டம் வரும். பித்ருவர்க்கம், மாத்ருவர்க்கம், மாதாமக வர்க்கம், மாதாமகி வர்க்கம் அப்படின்னு இவைகளை தான் வர்க்கத்வயம் அப்படின்னு நாம் சொல்கிறோம். இந்த வர்க்கத்வயத்திற்கும் 12 பிண்டங்களை வைக்கணும். பிறகு காருணிக பிதர்களுக்கு பிண்டப்பிரதானம் வைக்கணும். இந்த காருணிக பிதர்கள் அப்படிங்கிறவர்கள் இந்த 72 பிண்டத்தில் கணக்கு வராது, தனியாக வரும். நமக்கு எத்தனை காருணிக பிதர்கள்னு அவர்களுடைய கோத்திரம் பெயர்களை எழுதி வச்சுண்டு அவர்களுக்கு தனித்தனியாக பிண்டப்பிரதானத்தை பண்ணணும். பிறகு விட்டு போன காருணிக பிதர்கள் அப்படின்னு ஒரு பிண்டப்பிரதானம். பிறகு சக்து பிண்டம் அப்படின்னு சத்து மாவில் ஒரு பிண்டப்பிரதானம் பண்ணணும். பிறகு க்ஷேத்திர பிண்டங்கள் அப்படின்னு 42 பிண்டப்பிரதானம். அதற்கு பிறகு மாத்ருஷோடசின்னு தாயாரை மாத்திரம் உத்தேசித்து 16 பிண்டப்பிரதானம் அப்படின்னு வர்க்கத்வயத்திற்கு 12, விட்டுப்போன காருணிக பிதர்களுக்கு 1, சக்து பிண்டம் 1, க்ஷேத்திர பிண்டங்கள் 42, மாத்ருஷோடசி 16, இவைகளை சேர்த்தால் 72 பிண்டப்பிரதானம். இந்த 72 இல்லாமல் நாம் நம்முடைய சொந்தங்கள் காருணிக பிதர்கள் யார் யாரெல்லாம் உண்டோ அவர்களுடைய கோத்திரம் பெயர்களை சொல்லி இந்த பிண்டப்பிரதானத்தை பண்ணணும். அந்த மாத்ருஷோடசி அப்படிங்கிற பிண்டப்பிரதானத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தாயாரை மாத்திரம் உத்தேசித்து எழுந்து நின்று கொண்டு தாயாரை மாத்திரம் பிரார்த்தித்து ஒரு ஸ்லோகத்தை சொல்லி பிறகு தாயாருக்கான பிண்டப்பிரதானத்தை ஆரம்பிக்கணும். இந்த மாத்ருஷோடசி அப்படிங்கிற பிண்டப்பிரதானத்தை அதை அடுத்த பகுதியில் பார்ப்போம்.